அஸ்திரங்களையே என்றான். முக்கண்ணனான சிவபெருமானை தரிசித்து சித்தி பெற்றால் உனக்கு திவ்ய அஸ்திரங்கள் கிடைக்கும். மகாதேவனை குறித்து தவம் செய் என்று சொல்லி 1000 கண்ணன் மறைந்தான். அதன்மேல் அர்ஜுனன் சிவபெருமானை தியானித்து இமயமலைச் சாரலில் நீண்ட காலம் கடும் தவம் செய்தான். பினாகமும் அம்புகளும் கையில் எடுத்துக்கொண்டு பரமசிவனார் உமாதேவியுடன் வேட உருவத்தில் அர்ஜுனன் இருந்த காட்டை அடைந்தார். பினாகம் என்றால் சிவன் கையில் உள்ள வில். சிவனுக்கு பினாகபாணி என்ற ஒரு பெயரும் உண்டு. அப்போது ஒரு காட்டு பன்றி அர்ஜுனனை தாக்க வந்தது. அந்த பன்றியை பினாகம் வளைத்த சங்கரனும் காண்டீபம் வளைத்த அர்ஜுனனும் ஒரே சமயத்தில் அம்பு எய்து கொன்றார்கள். நீ யார்? ஸ்திரீயுடன் இந்த காட்டில் ஏன் சஞ்சரிக்கின்றாய்? நான் குறிவைத்த பன்றியை நீ எவ்வாறு அடிக்கலாம் என்று அர்ஜுனன் வேடனாய் வந்த சங்கரனை அதட்டி கேட்டான். ஓ வீரனே, மிருகங்கள் நிறைந்த இந்த வனம் காட்டுவாசிகளாகிய எங்களுடையது. நீ சுகத்திற்குரியவனாக தோன்றுகிறாய். ஏன் தனிமையாக இந்த காட்டில் சஞ்சரிக்கின்றாய் என்று வேடன் அர்ஜுனனை ஏளனமாக பேசி அது தான் அடித்த பன்றி என்றும் அதை அர்ஜுனன் ஒப்புக்கொள்ளாவிடில் தன்னுடன் சண்டை செய்து வெல்ல வேண்டும் என்றும் சொன்னான். அர்ஜுனனுக்கு பெரும் கோபம் வந்தது. பாம்பு போன்ற பானங்களை வேடன் மேல் வருஷித்தான். அந்த அம்பு மாரிகள் பரமசிவனாகிய வேடன் மேல் விழுந்து விழுந்து பயனற்று போனதை அர்ஜுனன் கண்டான். நூற்றுக்கணக்கான நாராசங்களை விட்டான். மலையை மலை ஏற்றுக்கொள்வதைப் போல அவற்றை பிரசன்ன முகத்துடன் வேடன் ஏற்றுக்கொண்டான். பானங்கள் தீர்ந்து போன பிறகு வில்லின் நுனியால் வேடனை குத்தி குத்தி அடிக்க ஆரம்பித்தான். அதையும் வேடன் பொருட்படுத்தவில்லை. அனாயசமாக அர்ஜுனனிடமிருந்து அதை பிடுங்கிக் கொண்டு வேடன் சிரித்தான். காண்டீபத்தை இழந்த அர்ஜுனன் ஒரு நாளும் நடைபெறாத தோல்வியை சாதாரணமான ஒரு காட்டுவாசியிடம் தனக்கு உண்டானதைக் கண்டு திகைத்தான். பிறகு பரபரப்பாக கத்தியை எடுத்து யுத்தம் செய்தான். சங்கரன் தலையில் பட்ட கத்தி உடைந்து துண்டு துண்டாயிற்று. பிறகு கற்களை எடுத்து எறிந்து சண்டை செய்தான். அதுவும் பயன் பெறவில்லை. அதன் மேல் முஷ்டி யுத்தம் ஆரம்பித்தான். அதிலும் அர்ஜுனன் தோல்வி அடைந்தான். பிறகு ஒருவரை ஒருவர் தாக்கி மல்யுத்தம் செய்தார்கள். வேடன் அர்ஜுனனை மார்போடு மார்பாக இறுக கட்டி கொண்டு அவனால் ஒன்றும் செய்ய இயலாதபடி செய்தான். ஒன்றும் செய்ய முடியாதவனாகி திகைத்து போன அர்ஜுனன் பகவான் மகாதேவனை தியானித்தான். தியானித்த உடனே அவனுக்கு அறிவு உதயமாயிற்று. வேடன் யார் என்பது தெரிந்தது. நான் செய்த குற்றத்தை பொறுக்க வேண்டும் என்று பரமேஸ்வரனுடைய காலில் விழுந்து வேண்டிக் கொண்டான். பொறுத்தேன் என்று சொல்லி சிரித்த பரமசிவன் அர்ஜுனனுக்கு